ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தியா டைரிஸ். நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டம் பார்க்குறோம். முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சோயா கட்லட் உங்கள் கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு சோயா சக்கு வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பொட்டேட்டோ. ஊற வச்ச இந்த சோயாவை நல்லா பல்ஸ் மோடில் மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வதக்க கூட இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த கறி மசாலா ஓகேங்களா, கறி மசாலாவோ அது உங்கள் விருப்பங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் மசாலா ஒரு ஸ்பூன் போடுங்க. அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அவங்களோட காரத்துக்கு ஏற்ப மாதிரி. ஓகேங்களா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த பல்ஸ் மோடில் அரைச்சி வச்ச அந்த சோயா இருக்குது இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. கைவிடாமல் வதக்குங்க. பிகாஸ் அடிப்பிடிக்கும். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். பிகாஸ் இதுலேயும் எண்ணெய் சேர்த்து பொரிக்கும் போது எண்ணெயும் சேர்த்தோன்னா ரொம்ப திகட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இதில் எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த கலர்ஸ் ஃபுல்லாக மாறும். நடுவில் உப்பு இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த கலர் நல்லா மாறும். டெக்ஸ்சர் வீடே கமன்னு இருக்குங்க. இதே சைடில் என்ன பண்ணுங்கள், ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ரோல்டு ஓட்ஸோ இல்லை குவக்கர் ஓட்ஸோ அது உங்கள் இஷ்டம். எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ பிரெட் க்ரம்ஸ்க்கு பதில் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் மிக்சியில் நல்லா பல்ஸ் மோடில் நல்லா ஒரு அரைச்சி நல்லா கொரன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், கொரன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக என்ன பண்ணுங்கள், அந்த மிக்சர் வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம சோயா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது, அதையும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த பொட்டேட்டோ நல்லா வேக வச்ச 2 பெரிய உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அண்ட் தென் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பைண்ட் ஆகணும். ஃபுல்லாக நல்லா பைண்ட் ஆகிறால நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த டைமில் கரெக்டாக கையில் ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ், ஓகேங்களா, ஓவல் ஷேப்ஸோ இல்லை ஸ்கொயர் ஷேப்ஸோ இல்லை ஹார்ட்டின் ஷேப்ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்ஸோ. நான் குட்டி குட்டியாக தாங்க பிடிச்சேன். ஓகேங்களா, ஏன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலும் மூஞ்சால் அடித்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம செஞ்சு கொடுக்குறத கொஞ்சம் விருப்பமாக சாப்பிட்ணும். கொஞ்சம் சைஸ் குட்டி குட்டியாக செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் குட்டி சைஸாக பிடிச்சி அழகாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே அழகாக குட்டி சைஸாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுப்போம். இப்போது ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகம் வேண்டாம். வேணும்னு போட்டு நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த 3த்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சைடில் கடாய் வச்சுட்டு நல்லா ஒரு மைல்டாக எண்ணெய் ஊற்றுங்க. நிறையா எக்ஸ்ட்ரீமாகவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். கொஞ்சம் மைல்டாக ஒரு கட்லெட் போட்டால் நல்லா முங்குற அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கட்லெட் ஒன்று எடுத்து அந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக எடுத்து எண்ணெயில் போட்டாச்சு. பார்த்துக்கோங்க, எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப முங்கவும் கூடாது, அளவில் தான் இருக்கணும் எண்ணெய். இதை நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதக்கிக்கோங்க. திருப்பி போட்டு இது பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பொரியாக வரும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். ப்ரௌனிஷாக வரும். மொறுன்னு வர்ற அளவு, கிறிஸ்பினஸாக இருக்கிற அளவு கொஞ்சம் நல்லா இது பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ப்ரௌனிஷ் டெக்ஸ்சர் வந்த உடனே அழகாக எடுத்து சாஸில் சர்வ் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.